ஸ்கை ஏன் ப்ளூ கலராக இருக்குது அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதோட சயின்டிஃபிக் ரீசன் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பார்க்குற சூரிய ஒளி நிறமற்றதாக இருந்தாலும் உண்மையாலுமே அதில் 7 நிறங்கள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட் அப்படின்ற 7 கலர்ஸ் அந்த சூரிய ஒளியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 7 கலர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான வேவ் லென்த் இருக்குன்னு சொல்ல வராங்க. இப்போது சூரிய ஒளி சூரியன்லேருந்து பூமியை நோக்கி வர்றப்போ வானத்தில் காணப்படுற ஏர் மாலிக்யூல்ஸ் காற்று மூலக்கூறுகளோடு அது மோதி தெரிப்படைய போகுது. அப்படி தெரிப்படைகிற நிகழ்வுக்கு ஸ்கேட்டரிங் அப்படின்ற ஒரு பெயர் சொல்கிறாங்க. இப்போது இந்த 7 நிறங்களில் ப்ளூ கலருக்கு சிறிய அலைநீளம் காணப்படுறதுனால இந்த ப்ளூ கலர் மட்டும் தெரிப்படையும், ஏனைய நிறம்லாம் அகத்துறிஞ்சப்படும். அப்போ இந்த ப்ளூ கலர் தெரிப்படைகிறனால ஸ்கை நமக்கு ப்ளூ கலராக தெரியுது. ஸ்கைக்கு மட்டுமா இதுன்னு கேட்டால் இல்லை, சீயும் அப்படிதான். கடலும் நீல கலராக தெரிகிறதுக்கு காரணம் இந்த நிகழ்வு தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஈவினிங் டைமில் சன்செட் ஆகுறப்போ ஏன் ஸ்கை ரெட் கலராக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ இந்த ஸ்கேட்டரிங் நடக்கிறப்ப ப்ளூ மட்டும் சிதறல் அடையாது, அதோடு சேர்ந்து ரெட் கலரும் சிதறல் அடையும். இப்படி சிதறல் அடைகிறப்ப ஒளி நீண்ட தூரம் பயணிக்கிறப்போ ப்ளூ கலர் எல்லாமே இல்லாமல் போய் நம்ம கண்களுக்கு ரெட் கலர் மட்டும் சேரும். ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிற டைமில் ஸ்கை ரெட் கலராக நமக்கு விளங்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூனில் ஸ்கை பிளாக் கலராக இருக்குமா. காரணம் என்னென்னா அங்கே ஸ்கையில் ஒரு ஏர் மாலிக்யூல்ஸும் இருக்காது, காற்று இல்லாத இடமா அது காணப்படும். ஸோ அங்கே ஸ்கேட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஸோ மூனில் ஸ்கை பிளாக் கலராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன கண்டென்ட் பற்றி எடுக்கலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.